திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக உருவான இயக்கம். நாமெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞருடைய பிளட், ரத்தம். அதனால தான் நம்ம இயக்கத்தை தொட்டு பார்க்கணும்னு, சீண்டி பார்க்கணும்னு நினைச்சால தமிழ்நாடே திருப்பி பதிலடி கொடுக்கும் என்ற பயம் எதிரிகளை அஞ்சி நடுங்க வைக்குது. திமுக மாதிரி ஒரு அமைப்பு ரீதியா வலுவான ஒரு அரசியல் கட்சியை யாராலும் காட்ட முடியாது. இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, மார்ச் 9ஆம் நாள் திமுக நிர்வாகி எல்லாரும் திருச்சியில திரள போறோம். எவ்வளவு பேர்? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் தொடங்கி அடுத்த மாதம் திருச்சி வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நான் சந்திக்க போறேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம ரெக்கார்ட் பண்ணா அதை யாராலும் பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்டா இருக்கணும். இப்படி பெரிய பெரிய மாநாடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை மாலை என எத்தனை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன் என்பதை நீங்க தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் பார்த்திருப்பீங்க. என்னுடைய நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம்னா, கழக நிர்வாகிகள் உங்களுடைய நிகழ்ச்சிகள், நீங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் மறுபக்கம். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கருப்பு சிவப்பு தான் தெரியுது. கழக கொள்கைகள் எல்லா இடத்திலும் எதிரொலிக்குது. திராவிட மாடல் சாதனைகள் தான் தொடர்ந்து உரக்க கேட்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அதனால தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, இந்த தெற்கு செமையில மொத்த இருக்கக்கூடிய தொகுதிகளையும் கழக கூட்டணி தான் வெற்றி பெறணும். அதை நீங்க தட்டி தூக்கணும். என்ன, ரெடியா? செஞ்சிருவீங்களா? 2019 இருந்து எல்லா தேர்தல்களிலையும் நம்ம கூட்டணிக்கு வெற்றி மேல் வெற்றி தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முழுமையான வெற்றியை மக்கள் நமக்கு வழங்கினாங்க. அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொன்னா, மக்கள் கேட்டதையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மக்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான திட்டங்களையும் கொடுத்து இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். அனைத்து தரப்புகளின் கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால இந்த முறை முன்னாடியே எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு டார்கெட்? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டால அசால்ட்டா 2,60,00,000 வாக்குகளுக்கு நாம் வாங்கிட முடியும். இந்த தேர்தலில் நாம 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கி ஆகணும். இதை வாங்கி காட்டுவது உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை செஞ்சு தர்றது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 பெரிய நம்பரை யாரும் யோசிச்சு ஷாக் ஆகாதீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும்.
நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் லட்சியம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாக வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். அடுத்த 2 மாசம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட். ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் செயல்பாடுகள் முக்கியம்தான், நான் மறுக்கல. ஆனா களத்தில் நீங்க வேலை செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். நான் அதனால்தான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி, வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்போதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வரை ஓய்வே இருக்கக்கூடாது. பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏனென்றால் என்றைக்குமே மக்கள் தான் எஜமானர்கள், நாம் அவர்களுடைய சேவகர்கள். மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுடைய இன்ப துன்பங்களை கூடவே நிற்கிறதுனால தான் தேர்தல் அவங்களும் நம்ம கூட நிற்கிறாங்க. 75 ஆண்டு காலமாக திமுக வலிமையாக இருப்பதற்கு என்ன ரகசியம்? இதுதான். மக்களின் வாக்குகளை பெறுவதோடு உங்களுடைய கடமை முடிஞ்சிடுமா? இல்லை. வாக்கு பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு வண்டியில் ஏற்றுற வரை நீங்க கவனமா இருக்கணும். கடைசி வாக்கு எண்ணி முடிக்கப்படும் வரை கவனமா இருக்கணும். தேர்தல் தேதியை அவங்க எப்ப வேணும்னாலும் அறிவிக்கட்டும். நம்மை பொறுத்தவரை எப்பவோ பரப்புரையை தொடங்கிட்டோம். நேற்று கூட வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைக்காக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தின வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக. அதில் ஸ்டாலின் மகளிர் படை மூலமா நம்ம அரசோட சாதனை திட்டங்களை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி இருக்கிறேன்.